நல்ல சந்தோஷமாக ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கத்தத்தம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எப்போதும் கடிந்து கொள்ளலாம், என்றென்றும் கோபம் கொண்டீரா. எப்போதும் கடிந்து கொள்ளலாம், என்றென்றும் கோபம் கொண்டீரா. குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. தகப்பன் தன் பிள்ளைகள் தயவு காட்டுவது போல், தகப்பன் தன் பிள்ளைகள் தயவு காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ வைக்கிறவர் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லுகிறோம் முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடு. அவரது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. அவரது பேரன்பு நிச்சயமாகவே வானளவு உயர்ந்துள்ளது. கிழக்கு மேற்கு தூரம் போல நம் குற்றங்கள். கிழக்கு மேற்கு தூரம் போல நம் குற்றங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நல்ல கரங்களை
தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் என் ஆத்மாவுக்கு செய்த நன்மைகள் ஏராளமாயிருக்கிறது. ஆமென். நம்முடைய குற்றங்களை அவர் மன்னிக்கிறார். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாக நம்முடைய பாவங்களை என்னை விட்டு அகற்றின நல்ல தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை ஆராதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென். ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். எல்லா தடைகளையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றி போட இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்குதுன்னு நினைக்கிறோமோ, இன்மைக்குரிய காரியத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எழும்ப முடியாதபடிக்கு எதெல்லாம் நமக்கு தடையா இருக்குதோ எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவதற்கு இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சமபூமி ஆகுவாய். பெரிய பர்வதமே செருபாபேல் முன்னே சமபூமி ஆகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். மகிழ்ச்சியோடு சொல்லலாமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என்னுடைய தேவன். என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், துதியாலே உயர்த்திடுவோம். கதவையெல்லாம் உடைத்திடுவாரே, எங்கள் கதவையெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்வாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்வாலை முறித்திடுவாரே. தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின கர்த்தர், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார்.
அக்கினியால் சுட்டரிப்பாரே. அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை உற்சாகமாய் மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய தேவன் நம்முடைய தேவன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றம் வருகிறது. அந்த பின்மாற்றத்திலிருந்து ஆண்டவர்களை விடுவிக்கும்படியாக எலியாவின் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆமென். எலியா அந்த ஜெபத்தை செய்யும் போது அவர் சொல்றாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவரே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை செய்யும் போது அந்த பலிபீடத்தில் அக்கினி இறங்கிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் முழுவதுமாக நக்கி போட்டது, தண்ணீரை நக்கி போட்டது, விறகுகளை பட்சித்தது, காலையும் பட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பலிபீடத்துல எப்ப நம்மளை துண்டு துண்டா வெட்டி சந்து சந்தா வெட்டி தேவனுடைய பலிபீடத்துல வைக்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். சங்கீதம் 91 தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு எத்தனை பெரிய பாதுகாப்பானது. ஆமென். அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நம்முடைய பாதுகாப்பை சொல்லி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோமா? வல்லவரின் நிழலில் தங்குவான், பரமசிலாக்கியமே அவர் சேட்டையின் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே சிறகுகளால் மூடுவான். தேவனின் அடைக்கலமே சொல்லலாமா? கோட்டையும் அரணுமவர், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன்.
சிறகுகளாலே முடிகிறவரே, சேட்டையின் மேல் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணுபவர், கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையமும் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் மேல் அடைக்கலம் புகழ்வே. ஆமென். சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டைகளை கீழே மூடி மறைக்கிறவரே, அடைக்கலம் புகழ்வே, சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். சொல்லலாமா? என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே, சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே, சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பியதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பியதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே, சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே, சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே, சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே, சிறகுகளால் மூடுவார். இயேசுவின் நாமத்தில் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. உடைய சட்டைகளுக்குள்ள எங்களை மூடி மறைக்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்தலாமா? உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பணிந்து கொள்ள, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோப்பா. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை உமக்கு ஸ்தோத்திரம். 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து தேவரே கணத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். இயேசுவை தொழுது கொண்டார்கள். தேவகுமாரன இயேசுவை தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோப்பா, துதிக்கிறோம். எங்களுக்குள் வாழ்பவரே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லி உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி 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 இயேசுவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் சாவாமை உள்ளவரே, நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாமம், எல்லா நாவுகளும் அறிக்கையிடுகிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். துதிக்கிறப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே.
ஹalleluya 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 ஹalleluya. தெளிக்கப்பட்ட இரத்தத்தினிடத்திற்கு, சிந்தப்பட்ட இரத்தத்தினிடத்திற்கு, மாசற்ற இரத்தத்தினிடத்திற்கு, குற்றமற்ற இரத்தத்தினிடத்திற்கு, நமக்காய் பரிந்து பேசும் இரத்தத்தினிடத்திற்கு, ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நமக்காய் பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கும் சீயோன் மலையினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற இயேசுவின் இரத்தத்தினிடத்துக்கு வந்து சேர பண்ணி இருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லலாமா? நன்றி இயேசுவே, நன்றி ராஜாதி ராஜாவே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை துதிக்கிற குற்றம் நீங்க கழுவினவர், குற்றம் நீங்க கழுவி இருக்கிறவர், குற்றங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறவர், அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற தேவன். துதிக்கிறப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. சுத்த இருதயத்தில் சிருஷ்டித்து நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பிக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அவைகள் உறைந்த மலையில வெண்மையாகும் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. எங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் உமக்கு நன்றி அப்பா நன்றி நன்றி. பஞ்சை போல வெண்மையாக்குகிறவரே, தூய்மையாக்குகிறவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரே, சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறவரே, உமக்கு நன்றி 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 ராஜாதி ராஜாவே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமா என்னை தேற்றினார். ஒப்பு கொடுப்போம் ஆவி ஆத்ம சரீரத்தை ஜீவ பலியாக. தேவனவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் இருளுள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் இருளுள்ள நாள் வரையில். பொது பாட்டு சந்தோஷமாக ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். ஒரு பாட்டு இயேசு நிரப்பட்டும். எல்லா குற்ற மனசாட்சிகள் நீங்கத்தக்கதாக தெளிக்கப்பட்ட இந்த இரத்தத்துக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. நிந்தை தாங்கி எங்கும் அவன் என்னை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவன் என்னை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன். எல்லாரும் அப்படி எழுந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். எழுந்து நின்று ரட்சணித்தின் சந்தோஷத்தோடு ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு பாதை நோயும் வந்த போது வெண்ணல் கேட்டிட்டான். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டான்.
பாதை நோயும் வந்த போது வெண்டல் கேட்டிட்டான், நீக்கி மீட்டினான். ஆனந்தம் கொள்ளும் கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பதே நமது பலன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரைய. பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவே பொது பாட்டு தருகிறார். இவ்வுலக பாடுகள் பாடு என்ன செய்திடும், எல்லா சோர்வுகள் மாறட்டும், உலக கவலைகள் மாறட்டும், சிற்றின்பங்கள் மாறட்டும். தேவன் எனக்கு வச்சிருக்கிற பரம அழைப்பி பந்தய பொருளுக்காக அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். பொது பாட்டு வாழ்க வாழ்க வாழ்க. பரலோக பிரசன்னத்தினால ஆண்டவரே, நம்முடைய மலையினால, நம்முடைய பனி போல இறங்குகிற நம்முடைய மலையின் பிரசன்னத்தினால ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. விடுதலை நாயகரே, சகல நோய்களை சுகமாக்கினவரே, உபதேசித்தவரே, ஜபாலயங்கள் தோறும் உபதேசித்து சகல நோய்களை சுஸ்தமாக்கி வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க நாமம் வாழ்க. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான இந்த சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களெல்லாம் சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் தெய்வமே, எங்களுக்குள் வாழ்பவரே, எங்களுக்குள் குடிகொண்டிருப்பவரே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்கும் ஐயா. மறுரூபமே நிச்சயமாகவே மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,
நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை ஆட்கொள்ளும் உம்முடைய வஸ்திரத்தங்களால் எங்களை நிரப்புகிறவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புகிறவர், உம்முடைய வசனத்தினால் எங்களை நிரப்புகிறவரே. அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஜீவ நதியே, ஜீவ தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, எங்களை நிரப்புகிற ஊற்று தண்ணீரே, ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, இயேசுவே தேற்றரவாளனே, எங்களை தேற்றுகிறவரே, பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியானவரே, சகல சத்தியத்துக்களை நடத்துகிற ஆவியானவரே, சகல சத்தியத்துக்களை நடத்துகிறவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், எதை கண்டு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றுவதற்காக, உம்முடைய மார்பிளைகளை அணைத்துக் கொள்வதற்காக, உள்ளும் புறமும் சென்று இந்த நாளிலே எங்களை மேய்ச்சலை கண்டடைய செய்வதற்காக, பசும்புல் மேய்ச்சலிலே தேவன் சபையை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தம்முடைய மந்தையை போஷிக்கும்படி, உங்கள் ஆத்மாவை போஷிக்கும்படியாக இந்த இடத்துல தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி என் இருதயத்தை திறந்து கொடுத்து கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று சொல்லி தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் மேல, உடைய குடும்பங்கள் மேல ஒரு பெரிய விடுதலை, சரீரத்துல விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்மாவில விடுதலை, உன் வழிகளை வாய்க்க பண்ணுகிறவர். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் முகம் வெட்கப்படுவதில்லை, யாக்கோபே உன் முகம் இனி செத்து போவதில்லை, யாக்கோபே உன் முகம் செத்து போவதில்லை. நதியாக வற்றாத தண்ணீரே, உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவ தண்ணீரே, உணர்ந்து சொல்லுங்க. எல்லா இடத்திலையும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நதி பாய்கிற இடமெல்லாம், திருச்சபையில நதி பாயும் போது, நம்முடைய சரீரத்துல நதி பாயும் போது, ஆவியானவரே வற்றாத நதியாக போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. என் சரீரத்துல, என் கண்களில ஒரு பரிசுத்தம், என் வாயில ஒரு பரிசுத்தம், என் சிந்தையில ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். என் தேசத்துக்குள்ள ஒரு பரிசுத்தம். சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே, போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஆவியானவரே
கூட்டம். அந்த பாரம் எனக்கு உண்டாகட்டும், ஆத்ம பாரம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தருக்குள் வாழ்கிற எனக்குள்ள திரளான ஜனங்களை கண்டு பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. கண்காலளவு போதாதையா, உள்ளங்கால ஆசையோட ஆசையோடு சொல்லாம ஒருவன் தாகமாயிருந்தால், ஒருவன் தாகமாயிருந்தால் சமரிய ஸ்திரிகிட்ட உட்கார்ந்து பேசுனீங்களா ஆண்டவரே? மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணும், ஆசையோடு சொல்லலாமா? மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே எங்களுக்குள் வாசமாயிருக்கிறவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எல்லா நேரங்களிலும் எங்களை போதித்து உணர்த்துகிறவரே, கண்டித்து உணர்த்துகிறவரே, தண்ணீரே ஆவியானவரே, மாறும் போதகரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். என்னை அனுப்பின என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னவரே, அதுவே என் வாஞ்சையாக, அதுவே என் விருப்பமாக இருக்கட்டும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க முடியும் இந்த ஆராதனை வேளையில? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்ணுக்கால் அளவு போதாத ஆண்டவரே, முழங்கால் அளவு போதாத ஆண்டவரே, இடுப்பளவு பின்னும் 1000 முழம், பின்னும் 1000 முழம் அவர் அளந்து சென்றார். என்னை அளந்து கடக்க பண்ணினார். அங்கே கடக்க முடியாத அளவுக்கு நீச்சல் ஆழத்துக்கு இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம். என்னை இயக்குகிறவர் நீர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை நடத்துகிறவர் நீர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கேட்டு, உங்க வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் கற்பாறையின் மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கை உமக்குன்பதாக நீதி உள்ளதாகவும் பரிசுத்தம் உள்ளதாகவும் உண்மை உள்ளதாகவும் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி. நீதிமான் ஆக்கி இருக்கிறவரே, உங்க ரத்தத்தினால என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறவரே, அந்த தைரியத்தை நாங்கள் இழந்து போயிடக்கூடாது, அந்த நம்பிக்கையை இழந்து போயிடக்கூடாது, பரலோக ராஜ்யத்தை பற்றிய நம்பிக்கை நாங்கள் இழந்து போய்விடக்கூடாது. எண்ணத்தை கிறிஸ்தவ வாழ்க்கை என்றதான ஒரு அவிசுவாசம் எங்களுக்குள்ளே வந்துவிடக்கூடாது.
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூமியில் இருக்க எல்லா ஜனங்களை விட சகல ஜனங்களிலும் உன்னை நான் நீதிமானாய் கண்டேன் என்று நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னாரே. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னாரே. எல்லா இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை விட ஆண்டவருக்குள்ள நாட்டப்பட்ட வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை மிக 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 முக்கியமானது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதான். கர்த்தருக்குள்ள நாம் இருப்போமானால், ஆண்டவருக்குள்ள வாழ்வோமானால், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருப்போமானால், நாம செய்கிறதை வாய்க்க பண்ணுகிற தேவன், நாம் செய்கிற ஊழியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், நாம் செய்கிற வேலைகளை வாய்க்க பண்ணுகிற தேவன், நாம் படிக்கிற படிப்பை ஆசீர்வதிக்கிற தேவன். துதிக்கிறப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்கணும். நீரே எங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்காய் உயர்த்தப்பட்டவரே, நீர் மாத்திரமே என் இருதயத்துல உயர்த்தப்பட்டவராய் இருக்கணும்ப்பா. உங்களை நாங்க உயர்த்துற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வு செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில், எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசித்தீங்க, எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசித்தீங்க. நன்றி உமக்கே நன்றி. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? பிதாவாகிய தேவன் நம்ம மேல பாராட்டின அன்பு பெரிது. நல்ல தகப்பனே, 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 என்னை தாங்கிடும் தோள் மேல தூக்கி சுமக்கிற தகப்பனே, என்னை தாங்கிடும், என்னை தாங்கிடும், தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால குறைவுன்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. என் தகுதிக்கு மிஞ்சி என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வமே. உதவாத என் மேல் நீங்க உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என் மேல் நீங்க உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, யெகோவா ஈரே, தாங்கிடும் நல்ல என்னை தாங்கிடும் தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். எனக்கு கொடுத்த இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்காக, எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் நிச்சயத்துக்காக, எனக்கு கொடுத்திருக்கிற மன மகிழ்ச்சிக்காக ஆராதனை, ஆராதனை. இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. எல்லா இடங்களிலும், எல்லா இடங்களிலும் உம்மை பிரதிபலிக்கிற உம்முடைய நற்கந்தமாய் நாங்கள் விளங்க, உம்முடைய நற்கந்தமாய் நாங்கள் விளங்க. ஆலயத்துக்குள்ள மட்டுமல்ல, குடும்பத்துக்குள்ள மட்டுமல்ல, போகிற இடமெல்லாம் ஆவியானவரே,
தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியா ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியா. உணர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே, சுகந்த வாசனைய கர்த்தர் முகந்ததே போல நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் தாலே நிரப்பும் ஆராதனை. என்னை சிருஷ்டித்த தேவன், என்னை வழி நடத்துகிறவர், என் வலது கரத்தை பிடித்து நடத்துகிறவர், என் குடும்பத்தை பராமரிக்கிற தேவன், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர். ஆராதனை ஆராதனை இயேசுநாதனுக்கே. தேவனுக்கே அன்பு இயேசு. ஒரு ஜெப அபிஷேகத்தினால, உற்சாக ஆவினால உங்களை தாங்குகிறவரே நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்மை தொழுது கொள்வதற்கு, உம்முடைய பிரசன்னத்தில் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த நீர் எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கும் போது, நாங்கள் கனப்படுத்தும் போது, பூமியின் உயர்ந்த இடங்களில் எங்களை ஏறி இருக்க பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தால் எங்களை போஷிக்கிற தேவன், உம்முடைய வானத்தின் மன்னாவினால் எங்களை போஷிக்கிறவர், இஸ்ரவேல் ஜனங்களை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்பதை அறியும்படிக்கே அவர்களை அந்த வனாந்திரத்தில் பயிற்சி கொடுத்தீர். அதே போல இந்த நாட்களிலும் ஆண்டவரே, எங்களை நடத்தி வருகிற மகா பெரிய கிருபைகளுக்காக, நம்முடைய அன்புக்காக, நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய வீட்டில், அவருடைய ஆலயத்தில், அவர் சமூகத்தில் தரித்து நிற்பது. காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவனை போல கவனிக்க செய்கிற தேவன், கல்விமானி நாவை தருகிற தேவன், காலையிலே தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் பிளக்கிற அந்த சம்பவம் ராத்திரியில நடக்கிறது, இரவு நேரத்துல நடக்கிறது. கிழக்கு வெளுத்து வரும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கு வெளுக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னால பார்வோனும் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளும் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. ஆனா கிழக்கு வெளுக்கும் போது ஆண்டவர் அந்த மேக ஸ்தம்பத்திலிருந்து, ஆண்டவர் இரவில் அந்த அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து அவர் பார்த்தார். அவர் பார்த்தார். பார்த்தபோது பார்வோனுடைய படைகள், ரதங்கள், குதிரைகளின் சக்கரங்கள் கலண்டு போயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். கிழக்கு வெளுக்கும் போது அதிகாலமே உங்க முகத்தை தேவனுக்கு நேராய் நோக்கி பார்க்கும் போது, உங்கள் கரங்களை அதிகாலமே தேவனுக்கு நேராய் உயர்த்தி இருக்கும் போது, தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஃபுல்லா விடிந்து முழுவதுமாய், இரவு நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா முழுவதுமாய் விடிந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் படைகள் எல்லாம் செத்து, எல்லா மனிதர்களும் மரித்து கரை ஒதுங்கி இருந்தார்கள். மணலிலே கரை ஒதுங்கி இருந்தார்கள்.
அப்பொழுது அவர்கள் கர்த்தர் மேலையும் மோசையின் மேலையும் விசுவாசம் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவர் மேல இன்னும் உறுதியாய் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும்படி, கர்த்தரை உறுதியாய் இன்னும் பற்றிக் கொள்ளும்படியாக நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அற்புதங்கள் மூலமாக இன்னும் தேவனை கிட்டி சேர வேண்டும். இன்னும் நடக்க வேண்டிய தூரங்கள் உண்டு, இன்னும் போக வேண்டிய பயணங்கள் உண்டு. விசுவாச வாழ்க்கையில ஒரு அற்புதத்தோடு நின்று விடுகிற போகிறதல்ல, தொடர்ந்து அடுத்து வனாந்தர பயணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாயிருந்தது. ஒரு முதல் ஆரம்பமாகத்தான் பெரிய அற்புதமாக ஆண்டவர் செங்கடலை இரண்டாய் பிளந்து விட்டு அவர்களை அதிலே உலர்ந்த தரையாக மாற்றி அதிலே கடக்க பண்ணினார், அதிலே நடக்க பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவர் என்னை பிரச்சனையின் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில நடந்து வருவதற்கு, இக்கரை படுவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். இக்கரை படுவதற்கு எங்கள் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிற தேவன். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உன்னதமானவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். ஆராதிக்கிற தேவன் பாதி வழியில விட்டுட்டு போகிற தேவன் அல்ல, பாதி வழியில விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்கள் கால்கள் வீங்கவில்லை, அவர்கள் செருப்பு கூட தேயவில்லை, வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை. நன்றி ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாள் அது பழமையாய் போய்விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறேன். வேதத்தை எங்கள் கையில எழுதி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவர், வேதத்தை எங்கள் கையில எழுதி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவர். இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை எங்க காத்துக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறவர், புது சிருஷ்டியாய் நாளுக்கு நாள் எங்களை புதிதாக்குகிற பரிசுத்த ஆவியானவரே, உடைத்து உருமாற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எந்த பிரச்சனையின் ஆழங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து சென்றாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை பாதுகாக்கிறவரும் வழி நடத்துகிறவருமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து வைக்கிற தேவன், கண்மலையில் மேல மூடி மறைக்கிற தேவன். உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்ல முடியுமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நான் நேசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? ஆண்டவரே, ஒரு தெய்வமா நான் பார்க்காம நான் நேசிக்கிற நேசரா நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறப்பா. உம்மில் அன்பு கூர்ந்து உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. உமக்கே கன மகிமை உண்டாகட்டும், உமக்கே துதி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைய செய்ய, ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் விடுதலையோடு பெற்று செல்ல, ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொண்டு போக, காண்டா மிருகத்துக்கு தந்த பலன், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நாங்கள் பெற்றுக்கொண்டு போக, சீசர்கள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு அவர்கள் எல்லா பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஆண்டவரே நடந்து தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தது போல ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைகளை ஆட்கொள்ளட்டும், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைகளை நிரப்பட்டும். என் ஆண்டவருக்கு எதையாயில செய்ய வேண்டும் என்றதான ஒரு ஏக்கம் இன்னும் அதிகமாகட்டும் ஆண்டவரே, அதிகமாகட்டும் அப்பா, அதிகமாகட்டும் ஆண்டவரே. உமக்கே கன மகிமை துதி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.